அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான உலக செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது புதினுடைய வருகையின் மூலமாக இந்தியாவும் ரஷ்யாவும் அடைய போகக்கூடிய லாபம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் கசிந்திருக்கிறதுங்க. இது குறித்து நிபுணர்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் 2 நாள் பயணமாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியாவிற்கு வந்திருக்காரு. புதினினுடைய இந்த வருகை அதிக அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். மேற்கத்திய நாடுகள் இந்த வருகையை கூர்ந்து கண்காணித்து வந்துட்டுருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதி பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் இணைந்து ஒன்றே எழுதியிருந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, யுக்ரைன் போரை நீட்டிப்பதற்கு ரஷ்யாவை குற்றம் சாட்டியும் இருந்திருக்காங்க. அதற்கு பதிலாக இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் டெனில் அலிபோ அதே நாளிதழில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தூதரக அதிகாரிகள் இணைந்து எழுதிய கட்டுரை யுக்ரைன் போர் தொடர்பாக இந்திய மக்களை தவறாக வழிநடத்துது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். 3 நாடுகளினுடைய தூதரக அதிகாரிகள் இணைந்து எழுதிய கட்டுரையை ரஷ்யாவுக்கான முன்னாள் இந்திய தூதரும் இந்தியாவினுடைய முன்னாள் வெளியுறவு செயலாளருமான கன்வால் சிபல் கடுமையாகவே விமர்சனமும் பண்ணியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஆனால் பெர்லினில் இருக்கக்கூடிய குளோபல் பப்ளிக் பாலிசி இன்ஸ்டிடியூட்டின் இயக்குனர் த்ரோஸ்டன் பென்னர் அந்த கட்டுரைக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய அந்த கட்டுரைக்கு ஒரு வரை கூட இந்திய வெளியுறவு கொள்கை பற்றி கிடையாது, இதை எவ்வாறு ஒருவர் ராஜ்ய அவமானம் அப்படி இல்லைனா தலையீடு என கருத முடியும் அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியலை அப்படின்னு அந்த பதிவில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த கன்வால் சிபல் இதனை நட்பு ரீதியிலான பயணத்தை சர்ச்சையாக்கும் முயற்சி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2 நாள் பயணமாக ரஷ்யாவும் சென்றிருந்தார். ரஷ்யன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓரியன்டில் ஸ்டீலில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பிரிவின் தலைவரான நிக்கோலாய் இந்து நாளிதழ் அளித்த பேட்டியில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நடைமுறை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 நாடுகளும் நீண்ட கால நட்பு மற்றும் முத்தி சார்ந்த ஒத்துழைப்பை கொண்டிருக்காங்க. சர்வதேச அமைப்புகள் உடனான இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து முன்னேறி வந்துட்டுருக்கு. டெல்லியில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து வரும் அதிகப்படியான வெளிப்புற அழுத்தத்திற்கு எப்படி தகவமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் தெரிவித்திருந்தார். அதே மாதிரி அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்காக ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா குறைத்துவிட்டதாக சில செய்திகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அதனால் இந்தியாவிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கின்றன அப்படின்னு பிளாட்னிக்கோவ் சொல்லியிருந்தார். இந்தியாவினுடைய இறக்குமதியில் ரஷ்ய எண்ணெய்கள் கணிசமான பங்கு வகித்து வந்துட்டுருக்கு. அதனை வாங்குறதன் மூலமாக இந்தியா நல்ல லாபம் சம்பாதித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது அரசாங்கத்தினுடைய கஜானாவை நிரப்புவதற்கான வாய்ப்பு வழங்கும் இத்தகைய லாபகரமான திட்டத்திற்கு யார் மறுப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு இந்தியாவிற்கு அளித்த பேட்டியிலையும் அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் எண்ணெயை தவிர்த்து மற்ற துறைகளிலையும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளை இந்தியாவும் ரஷ்யாவும் தேடி வருவதாக வல்லுநர்களும் தெரிவித்திருக்காங்க. புதன்கிழமை அன்று ஒரு நிகழ்வில் பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் அப்படின்னு வருகையில இயக்கம் என்பது நமது ராஜ்ய உறவுகள்ல மிக முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்தியாவின் திறன் வாய்ந்த தொழிலாளர்களுக்கான தேவை ரஷ்யாவில் அதிகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் இந்திய தொழிலாளர்களுக்கான தேவை இருக்கலாம் அப்படின்னு மாஸ்கோவை சேர்ந்த வல்லுநரான அரிஃப் அசோலிகாவ் இந்து நாளிதழிடம் தெரிவித்திருந்தாங்க. யுக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளினுடைய அழுத்தங்களை
எதிர்கொள்வதற்கு இந்தியா மற்றும் சீனாவின் ஆதரவு அப்படிங்கிறது ரஷ்யாவிற்கு மிகவும் முக்கியமாகிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்ததும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் புதின் மற்றும் ஜின்பிங் சில மாதங்களுக்கு முன்பு சீனாவில் சந்தித்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியாவின் தலைவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா சீனாவில் சந்தித்த போது பல்முனை உலகு பற்றிய விவாதங்கள் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். யுக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து உலக ஒழுங்கல அதிகார சமநிலை மாறி வருவதாக ரஷ்ய அதிபர் கூறி வருகிறார். இந்தியாவின் கொள்கை எப்போதுமே அணி சேராமைய இருந்திருக்கிறது அப்படின்னும், ஆனால் சர்வதேச ராஜ்ய அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறதுனால தற்போது பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு தரப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் இந்தியாவு மீது குறிப்பாக அமெரிக்கா கொடுக்கப்படுது. தி நியூ ரைசிங் பவர்ஸ் இன் மல்டிபோலஸ் வேர்ல்ட் அப்படின்ற நூலின் ஆசிரியரும் புவிசார் அரசியல் விவகார வல்லுநருமான ஜோராவ் தௌலத் சிங் புதிய உலக ஒழுங்கிற்கு இந்தியா தன்னை தயார்படுத்தி வருவதாக தெரிவித்திருந்தார். 2000களில் மத்தியில் அமெரிக்காவினுடைய சில அரசியல் ஆலோசகர்கள் இந்தியாவுக்கான ஒரு திட்டம் வைத்திருந்தாங்க. அவர்கள் விரும்பியது என்ன அப்படின்னா, இந்தியாவை ரஷ்யாவில் இருந்து பிரித்து இந்தியா ரஷ்யா உறவை பலவீனப்படுத்துவது. அதற்கு பதிலாக இந்தியா அமெரிக்காவை மட்டும் நம்பும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவர்கள் நினைத்திருக்கிறார். ஆனால் ரஷ்யாவினுடைய எழுச்சி அவர்களினுடைய திட்டங்களை தகர்த்து தனது எக்ஸ்தல பதிவிலையும் தெரிவித்திருந்தார். ராஜ்ய விவகார வல்லுநரான பிரவீன் ஷாஹன் தனது எக்ஸ்தல பதிவில் 2025 இந்தியாவிற்கு மிக முக்கியமான நிகழ்வு புதின் வருகை தான். குவாட் உச்சி மாநாட்டிற்கு ட்ரம்ப் இந்தியாவிற்கு வந்திருந்தா புதின் தனது வருகையை தள்ளி வைத்திருப்பாரு அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்களால் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் புதினினுடைய வருகை இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னே குறிப்பிட்டிருந்தாங்க. ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்காரு. ப்ரூலிங் இன்ஸ்டிடியூட்ல மூத்த ஆராய்ச்சியாளராக இருக்கும் தன்வி மதன் புதினின் வருகை மூலமா ஒரு சமிக்கையை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது இரு நாடுகளினுடைய நோக்கம் என ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். அமெரிக்காவினுடைய அழுத்தத்தை கடந்த இந்தியா தனது அரசு சுதந்திரத்தை காட்ட விரும்பும். அதே நேரம் இதனுடைய வருகை மூலமா மேற்குலகு நாடுகளான இந்தியாவின் உறவு தொடர்பாக இந்தியா மீது அழுத்தம் கொடுக்கவும் ரஷ்யா விரும்பும் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார். ரஷ்யா பாதுகாப்பு ஒத்துழைப்பின் மீது கவனம் செலுத்தும். அதே நேரத்தில் இந்தியா தனது பொருளாதார மற்றும் இதர உறவுகளை விரிவுபடுத்த முயற்சிக்கும். ரஷ்யா தனது நவீன சுகோய் 57 போர் விமானங்களை விளங்கலாம். தற்போது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி சரிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு துறையில் மட்டுமே ரஷ்யா டாலர்களை பெற முடியும் அப்படின்னு தெரிவித்தார் தன்வி மதன். அவர்களினுடைய கூற்றுப்படி இந்தியா S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு விநியோகம் மற்றும் சுகோய் 30 மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கிறது. ஆர்டிக் பிராந்தியம் மற்றும் இந்திய பெருங்கடல்ல இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பதற்கான ஒப்பந்தமோ இருக்கலாம். அதே நேரம் இந்த ஆண்டு நடைபெற்ற ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சியில் ரஷ்யாவின் சுகோய் 57 போர் விமானம் கலந்து கொண்டிருக்கிறது. யுக்ரைன் போரை இந்தியா கண்டித்தது கிடையாது. மறுபுறம் ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து தான் இருக்கு. இது மேற்கத்திய நாடுகள் கோபத்திலையும் அழுத்தியிருக்கிறது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் வருகை பேராசிரியராக இருக்கக்கூடிய சி ராஜ்மோகன் இந்த விவகாரமும் தொடர்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் எழுதியிருந்தார். அதாவது அமெரிக்கா இந்தியா கூட்டணியில் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு தடையாக இருக்க ஜோ பைடன் அனுமதிக்கலை. மறுபுறம் பைடனை விட கூடுதல் ரஷ்ய எதிர்ப்பு மனநிலை இல்லாத போதிலும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி ட்ரம்ப் இந்தியா மீது 25% கூடுதல் வரிகளை விதித்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் ராஜ்மோகன். 2ஆம் உலக போருக்கு பிறகு மிகவும் ரஷ்ய சார்பு கொண்ட அமெரிக்க அதிபராக ட்ரம்ப்பை கருதலாம் என
குறிப்பிடும் அவர், ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவை தண்டித்த போதிலும் அமெரிக்காவிற்கு ரஷ்யாவின் ஹைட்ரோ கார்பன் மற்றும் கனிமங்கள் வேண்டும் என்கிறார் ட்ரம்ப். ட்ரம்பினுடைய அமைதி ராஜதந்திரம் என்பது ரஷ்யாவில் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக வாய்ப்புகள் மற்றும் யுக்ரைனின் கனிம வளங்களை அணுகுவதற்கான சிறப்பு அனுமதி ஆகியவற்றின் தொடர்புடையது என அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன அப்படின்னும் சொல்லியிருக்காரு.